பிதாவே, இந்த மகிமையான இந்த காலை வேலைக்காக தகப்பனே எங்களை மீண்டுமாக உம்முடைய கரத்திலே தாழ்கிறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் மீண்டுமாக வரும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை மீண்டுமாக நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை என்ற வண்ணமாக ஆண்டவரே, இந்த காலை பொழுதை காண செய்த தேவன், இந்த காலை பொழுதிலே இந்த மகத்தான நாளிலே உம்முடைய சமூகத்துக்கு எங்களை கூட்டி சேர்த்து கர்த்தாவே, உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்முடைய வார்த்தையை கேட்க நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அடியானை விசேஷமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிற செவிகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வார்த்தையிலே நீர் மகிமைப்படுகிற தேவன், உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்படுகிற தேவன். வானமும் பூமியும் ஒளிந்தாலும் உம்முடைய வார்த்தை ஒளியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதுவே ஆண்டவரே ஆடுகளுக்கு ஆகாரமாயிருக்கிறபடினால் இந்த நாளிலே வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதனாலே கர்த்தாவே, பேசுகிற அடியானை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அடியான் அல்ல, அடியானுக்குள்ளாக நீர் அபிஷேகித்து கர்த்தாவே, நீர் உதடுகளை பயன்படுத்தி நீர் பேசும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியாய் நடக்கிற யாவிலும் உம்முடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். இந்த சூழலை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்து உம்முடைய சித்தத்துக்குள்ளாக நீர் வழி நடத்தும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே எஸ்ரா புத்தகத்துக்கு நாங்கள் திருப்புவோம். எஸ்ரா 10ஆம் அதிகாரம், அதில் 9ஆவதுல கடைசி 15ஆவது வசனத்தையும் 10ஆவதுல முதல் வசனத்தையும் நாங்கள் வாசிக்க போகிறோம். 601ஆவது பக்கம் பழைய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு 601ஆவது பக்கம், எஸ்ரா 9ல் கடைசி 10ல் 1 நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதியுள்ளவர் ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்துக்குள்ளானவர்கள். இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன். 10:1 எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்திலே வந்து கூடிற்று. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நாளிலே ஆடுகளின் குணாதிசயங்கள் அல்லது சாயல்கள் என்ற ஒரு தலையங்கத்திலே நான் பேச விரும்புகிறேன். இது ஒரு அருமையான ஒரு வாசிப்பு. தேவனுடைய காரியங்களை குறித்து வாசிக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்த வேண்டும். ஆமென். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 5 ஆகமம் தான் அங்கே இருந்தது. அந்த 5 ஆகமமும் காணாமல் போனது. ஆனால் கண்டுபிடித்து அவர்கள் வாசிக்கிற வேளையிலே அவர்களுக்குள்ளான மிகவும் ஒரு துக்கம் உண்டானதை நாங்கள் வாசிக்கிறோம். அதே வண்ணமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்குற வேளையிலே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வைத்து ஆடுகளின்
சாயல்கள் அல்லது ஆடுகளின் குணாதிசயங்கள் என்ற ஒரு தலையங்கத்தை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். இப்போ வாசிக்கப்பட்டதுக்கும் அதுக்கும் வினோதமாக இருந்தாலும் அதுக்குள்ளாக தீக்கர்ச்சி கொண்டு வர்ற ஒரு ஆழம் அங்கே இருக்கிறது. அதனாலே 2 அங்கே புத்தகங்களை நான் வாசித்து கொண்டிருந்தேன். முகம் சிவந்த ஒரு தீக்கர்சி, முகம் சிவந்த ஒரு தீக்கர்சி. அடுத்தது ஆடுகளின் நல்ல மெய்ப்பன் என்ற ஒரு தலையங்கத்திலே 2லே வர்ற காரியங்களை இந்த இடத்திலே நான் பேச விரும்புகிறேன். ஆமேன். நான் காலையில் தான் இந்த வேத பகுதியை வாசித்தேன். ஏனென்றால் இந்த ஆடுகளின் குணாதிசயங்கள் நாங்கள் பார்க்கிற வேளையிலே அந்த காரியத்தை இதோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு பாடம் அங்கே எங்களுக்கு உண்டாகும். ஆமேன். அதனாலே நாங்கள் இப்போ பார்க்குற வேளையில பார்த்தீங்கன்னா எந்த வண்ணமான ஒரு எழுப்புதலை நாங்கள் இதில் வாசித்தோம். எந்த வண்ணமாக அங்கே எஸ்ரா அழுது தங்களை தாழ்த்தி அங்கே ஜெபித்தான் பாருங்கள். தங்களை தாழ்த்துற வேளையில் அவன் என்ன சொன்னான் என்றால், ஆண்டவரே நீ நீதி உள்ளவர், ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். ஆமேன். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்துக்குள்ளானவர்கள், இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தான். அதாவது அவருக்கு முன்பாக நாங்கள் நிற்கத்தக்கவர் அல்ல. அங்கே 1ஆம் வசனம், எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று, ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். ஆமென். இப்போ இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம், உண்மையான அந்த எழுப்புதல் அங்கே வருகிற வேளையிலே ஜனங்கள் எந்த நிலையை அடைகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த நாடுகளின் நல்ல மேய்ப்பன் என்ற காரியத்தில் தீர்க்கதரிசி அழகாக கொடுக்குறோம். ஆடுகளின் குணாதிசயங்களை பார்க்குற வேளையில அந்த ஆடுகள் என்ன செய்யுமாம் என்றால், அங்கே வெப்பமான நேரமும் குளிரான நேரம். இப்போ குளிரான நேரம் ஒன்று வருகிற வேளையில் அது என்ன செய்யுமெண்டா, எல்லா ஆடுகளும் வந்து ஒன்றாயிரும். ஏனென்று பார்க்கிற வேளையிலே அந்த ஆடுகளுக்குள்ளாக மிருகங்களுக்குள்ள இப்போ ஹீட் இருக்கு, இப்போ நாங்கள் மனிதனுக்குள்ளாகவும் வெப்பம் இருக்கு. ஒருவர் நெருக்கமா இருக்கிற வேளையில பாருங்க ஒரு வெப்பத்தன்மை சூடு உண்டாகும். அதே போல அந்த குளிரான நேரங்கள்ல இந்த ஆடுகள் எல்லாமே ஒன்றாக அங்கே ஏன் இணையுதண்டா, தங்களுக்குள்ள வெப்பத்தை உண்டாக்கி கொள்ள. இப்ப நாங்க தலையங்கம் என்ன, ஆடுகளின் குணாதிசயம். அதே போலதான் தீர்க்கதரிசி அதே செய்தியிலே சொல்றாரு என்னண்டா, அதே வண்ணமாக தான் ஒரு கிறிஸ்தவன் அவன் ஆடாக செம்மறி ஆடாக பிறந்திருப்பானால் அவனுக்குள்ளாக அந்த குணாதிசயம் இருக்குமாண்டா, ஒரு சூழல் வரக்குள்ள அவன் என்ன செய்வானண்டா, அவன் அங்கே உண்டாயிருவான். ஏனென்றா அது அவங்களுடைய இயல்பு, அவங்களுடைய குணாதிசயம், அதை யாராலையும் மாற்றிடலாம். ஏனென்றா அது அவர்களுடைய இயல்பா இருக்கும். அதே போலதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நாங்க வாசிக்கிற வேளையில சிதறி இருந்தான். அவங்க ஒன்றுமே அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு சூழல். அது 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, ஏறக்குறைய அநேக வருடங்கள் பின்வாங்கி போயிருந்தாங்க. புத்தகம் இல்லை, ஆலயம் இல்லை, எல்லாமே இல்லை. ஆனா ஒரு சூழல் வருகிற வேளையில் அவங்க எல்லாமே உண்டாயிட்டாங்க. ஏனென்றா அது அவர்களாக இருக்கிறார். அவர்களுடைய அந்த முன்குறிக்கப்பட்ட அந்த நிலையானது அவர்களை ஒன்றுபடுத்தியதா இருக்கிறது. ஒரு சூழல் வருகிற வேளையில் அவர்கள் அண்டையிலே வந்தார். அதே போலதான் அவன் என்ன செய்யறான், அந்த நிலையில அழுது அங்கே ஜெபிக்கும் போது அது எல்லாமே ஒன்றாயிற்று. ஏனென்றால் அது ஆடா இருக்கிறது. அதான் தீர்க்கதரிசி. அதே போலதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவன், மறுபடி பிறந்த ஒரு உண்மையான செம்மறி ஆடும் அதே நிலை. அதை இழுத்து கொண்டு கூட்டத்தை விட அந்த சூழலானது என்ன செய்யுமெண்டா, அது ஒரு நிலைக்குள்ளாக கொண்டு. ஏனென்றா அது அவன் உண்மையான ஒரு மனிதன். தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக அங்கே உரைக்கப்படுகிற ஒவ்வொரு கற்பனைகளையும் அவன் என்ன செய்வான், கை கொள்வான். அதான் நீங்க வாசிக்க, நீர் தீர்க்கதரிசிகளை சொல்லி அவர்களுக்கு கூட எச்சரித்து நாங்கள் மறந்து போனோம், நாங்கள் அதை பின்பற்றாம போனோம் என்று அவங்க என்ன செய்யறாங்க, அழுகுறாங்க. அதான் இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரே காரியம் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யற வேளையில இவங்க இதுக்குள்ள பாருங்க, எஸ்ரா இருக்கிறான், நெகமியா இருக்கான், செருபாபேல் இருக்கிறான், அங்க பாபிலோன் வரக்குள்ள தானியேல் இருக்கிறான், சாத்ராக் மேசா, இப்படி எல்லாம் இருக்குது. ஆனா ஒரு கூட்டத்தோட இவங்களும் போறான். இதில் நீங்க கவனிக்கணும் வடிவம்.
இப்ப பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு நிலையில இப்ப ஒருவனுக்காக ஒரு ஒன்றை அவங்க காப்பாத்தி அவங்கள தேசத்துல அவர் வைக்கல, அதுக்காக அந்த ஆலயத்தை கொடுத்து ஆராதிக்கையும் வைக்கல. என்ன நடக்குதுன்னா அந்த ஒன்றாதான் இடப்பெயர்வு ஏற்படுது. ஏனென்றா அந்த நிலையில போகுது. ஆனா அந்த நிலையில இருந்தாலும் அவங்க மாறி, அததான் நாங்க அந்த காட்சியில பார்க்கணும். அப்ப அப்படி அதான் சொல்லி முகம் சிவந்த தீக்கர்ஸ். அதே போல அந்த நிலையில அவங்க இருந்தாலும் அவங்க சில காட்சிகளை காக்கும் போது அவங்க என்ன செய்யறாங்க, தேவனுக்கு முன்பாக இப்ப நாங்க அழும்போது என்னென்ன ஏற்படும், முகம் சிவக்கு. ஏன்னா நீங்க சில நேரத்துல நீங்க அதிகமா அழுது அவங்களோட முகம் வந்து கருப்பாகி, ஏன்னா கருப்பானக்குள்ள ரத்தோட்டம் அதிகமா வேலை செய்யக்குள்ள அதுங்களோட நிறத்தை மாத்து. அப்ப வெள்ளைக்காரலுக்கு பாத்தீங்கன்னா சிவக்கு. அப்ப அதான் அவர் முகம் சிவந்த தீக்கர்சி என்று எடுக்குது. இப்ப எங்களுக்கு எடுத்தா கருப்பாயிரும் எங்கட மூஞ்சி, ஏன்னா பிளாக் ஆயிரு. அப்ப அவங்களுக்கு வந்து அது சிவப்பா வேணா ரத்த ஓட்டம் அவங்களுக்கு வெளியே தெரியும் அப்படி. அப்ப ஏனண்டா அந்த நிலை. அப்ப பாருங்க, இவன் தனியே தான் அழுகுறான். இப்ப எழுப்புதலை பாருங்க, ஒரு தனியே அழுது தேவனுக்கு முன்பாக தன்னுடைய ஜனங்களுக்காக அவன் என்ன செய்யறான்டா, அழும்போது ஜனங்கள் அது என்ன செய்யுதுன்னு பாருங்க, அப்படியே கொண்டு வருது. அவன் கூப்பிட்டு எடுக்க அது என்ன நடக்குதுன்னா அந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அவங்களும் வந்து சுத்தி வந்துட்டாங்க. நல்ல திரளான கூட்டங்கள் அங்க வந்து அவங்களும் சேர்ந்து அழுகிறான். அதான் தீக்கர் சொல்ல, அதே போலதான் உங்களோட குடும்பத்தில் அங்க ஒருவர் தேவனுக்கு முன்பாக முகம் சிவந்து அழும்போது எல்லாமே பயப்படுவாங்க, அந்த நிலைக்கு வருவாங்க. ஏனென்றா அந்த காரியத்தை வந்து அவங்க அல்ல, தேவன் அவங்களுக்காக செய்யற காரியம். ஏனென்றா அங்க ஒரு ஆடு இருக்கு, அதான் அந்த செம்மறி ஆடின் குணாதிசயம். ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளாக அது வருகிற வேளையில தான் அது என்ன செய்யும்டா, அந்த மனிதனை அது ஏற்படும். அப்படிப்பட்ட அந்த பாவத்துக்கு எதிரான ஒரு காரியத்தை ஏற்படும் போதுதான் தேவன் என்ன செய்வார். அதான் வார்த்தை வார்த்தையாக இருக்கும், அது முழுவதும் அது ஏற்றுக்கொள்ளப்படும் போதுதான் வேதம் எதை சொல்லுதோ அதுக்கு வியாக்கியானம் இல்லை. ஏன்னா அதான் தேவன் அங்கே சொல்றார், அந்த மீதியானியர்களை குறிச்சு பார்க்கக்குள்ள அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த தேவன் வந்து என்ன செய்ய, அமலேக்கியரா இருக்கலாம், மீதியானா இருக்கலாம், ஒவ்வொரு இனத்தை பார்க்கக்குள்ள அவர் சொல்றார் எல்லாம் வேரோட சாயுங்க. அப்ப பிறக்கும் போது ஒரு குழந்தையை நீங்க எடுத்து பார்க்கக்குள்ள பாத்தீங்கன்னா, நாங்க டக்குன்னு அந்த புள்ளையர சொக்கையை கொஞ்சுவோம். அப்ப கொஞ்சம் என்ன செய்வோம், ஏதாவது ஒரு அடமொழியை போட்டு நாங்க என்ன செய்வோம், செல்ல குட்டி என்றுவோம், இல்ல ஜிங்கி குட்டி என்றுவோம், ஏதாவது ஒன்றை நம்ம என்ன செய்வோம், அந்த நடைமுறையில செய்வோம். ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுதாண்டா, அப்படியே வெட்ட சொல். ஏனென்றா அது குழந்தையாக இருக்கும் போது அது அழகாதான் இருக்கு. ஆனா அது பாவம் பெருகி அது வளர்ந்து வருகிற வேளையில அவன் ஒரு மீதியானியர், அவன் ஒரு அமேலிக்கியனன், அவனே உன்னை என்ன செய்வானண்டா அது கொள்ளுவானன். அதனால அவர் சொல்லி சின்னன்ல என்ன செய்யண்டா அந்த காரியத்தை, அது வார்த்தை தீக்கர்ச்சியை கொண்டு எதை அன்றைக்கு அதை நீங்க செய்யல, அது பாவத்தை பேசும். அன்றைக்கு தேவன் அவங்கள மாமிச பிரகாரமான ஒரு யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தியிருந்தது. ஏன்னா அவங்க மாமிச பிரகாரத்துக்கு அடையாது. அந்த மீதியானியராயிருக்கலாம், அமேலேக்கியராயிருக்கலாம், எப்பயுமே அவங்களோட கை இஸ்ரவேலுக்கு எதிராக தான் அது இருந்து கொண்டு, அதனால அது குழந்தையா இருக்கும். வளர்ந்தோன்னு அது என்ன செய்யும், அது என்ன செய்யும், கண்ணை தூக்கும், பட்டயத்தை தூக்கும். யாருக்கு எதிராக, இஸ்ரவேலுக்கு எதிராக. அதனாலதான் அவர் சொல்றார், அந்த காரியத்தை நீங்க என்ன செய்யுங்க வெட்டி. அது ஒரு உதாரணத்தை பார்த்துட்டு நம்ம கடந்து போவோம் பாருங்க. ஏண்டா அந்த பாவத்துக்கு எண்ணாகமம் 31:2 வாசி. இல்ல அதுல 2 மட்டும் வாசிச்சுட்டு நாங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம் பாருங்க. இப்ப என்ன செய்யட்டாண்டா, இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் மீதியானிடத்துல நீ என்ன செய்ய போறா, பழி வாங்குவாயாக. அதன் பின் உன் ஜனத்தார்கிட்ட என்ன செய்ய போறா, உன்னை கடைசி வேலையை முடிச்சுட்டு நீ என்ன செய்யணும், சாக போறா. ரைட். மீதியான இடத்துல நீ என்ன செய், ஜனத்தார் இடத்திலே சேர்க்கப்படுவார். இப்ப பாருங்க 12 வாசிங்க. சிறைபிடிக்கப்பட்ட மனிதனையும் மிருகங்களையும் கொள்ளையிட்ட பொருள்களையும் எரிகோவின் அருகில் உள்ள யோர்தானுக்கு இக்கரையில் மோவாபின் சமனான ஒலிகளில் உள்ள பாலில் இருந்த மோசேயினிடத்திற்கும் ஆசாரியனாகிய
வாசி. மோசேயும் ஆசாரியனாகிய எலெயாசாரும் சபையின் பிரபுக்கள் எல்லாரும் அவர்களை சந்திக்க பாளையத்துக்கு வெளியே புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது மோசே யுத்தத்திலிருந்து வந்த 1000 பேருக்கு தலைவரும் 100 பேருக்கு தலைவருமாகிய சேனாதிபதிகள் மேல் கோபம் கொண்டு என்ன செய்யறான்? கோபம் கொள்றான். ரைட், வாசி. அவர்களை நோக்கி, ஸ்திரீகள் எல்லாரையும் உயிரோடே விட்டுவிட்டீர்களா? பேயோரின் சங்கத்திலே பிலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள்தானே. அதனால் கர்த்தரின் சபையிலே வாதையும் நேரிட்டதே. ஆகையால் குழந்தைகளின் எல்லா ஆண் பிள்ளைகளையும் புருஷன் யோகத்தை அறிந்த எல்லா ஸ்திரீகளையும் கொண்டு போனீர்கள். ஸ்திரீகளில் புருஷ யோகத்தை அறியாத எல்லா பெண் பிள்ளைகளையும் உங்களுக்காக உயிரோடே பற்றீர்கள். ஆமென். இப்ப பாருங்க, இந்த வேதத்தை பார்க்கக்குள்ள இப்படி இருக்கு பாருங்க. தேவன் எப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை அங்க என்ன செய்கிறாருண்டா உரைக்கிறார். இவங்க என்ன செய்யறாங்கன்னா பாவம் பார்க்குறாங்க என்ன. ஆனா தேவனுடைய கட்டளை எப்படி இருந்துச்சு, அது நாங்க ஆரம்பத்தை பார்ப்போம், அவர் முடிவை பார்ப்போம். அதே போலதான் திகசுர ஒரு தவறானது அது என்ன செய்யுமெண்டா, அதை விட 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 அது என்ன செய்யுமெண்டா, அதுதான் நம்மளை என்ன செய்யும், தேவனை விட்டு என்ன செய்யும், பிரிக்கும். அதை தான் நாங்கள் இப்போ பார்க்கணும். நாங்கள் இப்போ அதுக்காக வேறு காரியத்துக்கு எதிரானதல்ல. தேவன் இன்றைக்கு அந்த கட்டளை அன்பினாலே மாற்று. அவர் என்ன செய்யற ஒருவரை ஒருவர், ஆனால் பாவத்தை அவர் சொல்லு, அந்த எதிரான காரியத்தை வார்த்தைக்கு புறம்பானதை அவர் என்ன செய்யல, எப்பயுமே சொல்லல. அப்ப பாருங்க, அந்த காரியத்தில் அவங்க என்ன செய்யறாங்க, ஸ்திரீகளையும் விட்டு வைக்கிறாங்க, ஆண் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் விட்டு. ஆனா வேதம் என்ன சொல்லுதுண்டா, அதை என்ன செய்யண்டா அங்கே வெட்டி போடு என்று சொல்ற. ஆனா புருஷம் யோகத்தை அறியாதவங்களை நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்காக வைத்து விடுங்க. அதான் இன்றைக்கு யுத்தத்துல நடைமுறையாக இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா யுத்தம் செய்யற முன்னுக்கு ஆமியில அவங்க என்ன செய்வாங்க, அவங்க அந்த நாட்டுல எதையுமே செய்யலாம், அவங்களுக்கு உரிமை இருக்கு, ஏன்னா அவங்க யுத்த வீரராய் அதை பின்பற்றாங்க. ஆனா அது வேதம் ஏற்றுக்கொள்ளல. ஆனா அது என்ன செய்யப்படுது, யுத்த காலத்துல அதுல தொடர் அங்கே வரும். அதே போல அங்கே தேவன் என்ன செய்யறா, அந்த காரியத்துல என்ன செய்யற, ஏனண்டா நீங்க வாசிச்சீங்கண்டா பாருங்க, எதற்காக எதை செய்யறேன்டா பாருங்க. அந்த அவர்களை நோக்கி, ஸ்திரீகள் எல்லாரையும் உயிரோடு விட்டு விட்டீர்களா? பேயோரின் சங்கத்திலே பிலேயாமின் ஆலோசனையிலால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாயிருந்தவர்கள் இவர்கள் தான். ஏன்னா அந்த டைம்ல இவங்க தான் என்ன செஞ்சாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விழுத்த காரணமாயிருந்தான். அந்த வண்ணமான உடைகளை தண்டி கவர்ச்சியாக செய்யற வேளையில அதை பார்த்துதான் பாருங்க. அதனால தேவண்ட வார்த்தை என்ன செஞ்சான்னா, அதை வேரோட நீ அழிக்கும். பாருங்க, தேவன் எதை, அதான் பாருங்க, அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதுல ஒரு தேவண்ட தீர்க்கதரிசி சொன்ன காரியத்துல ஒரு சிலதை எடுத்து வைக்கிறாங்க. ஆனா வார்த்தை என்ன சொல்லுதண்டா, அதை செய்யண்டா, அதை செய்துதான் நம்ம என்ன செய்யணும், ஆகணும். ஏனண்டா அது தேவனுடைய வார்த்தையா இருந்தது. அப்ப அதனாலதான் பாருங்க, தேவன் எதை உரைத்தாரோ அது அப்படியே அங்க வரும். அது தவறாக இருக்குமாண்டா அது தவறுதான். அப்ப ஆடுகளின் நிலைய நீங்க பார்க்கக்குள்ள அதான் திகர் சொல்றேன், அந்த ஆடானது என்ன செய்யுமாண்டா தேவனுடைய அந்த சத்தத்தை எப்பயுமே எதிர்நோக்கி கொண்டிருக்கும். அப்ப அந்த சத்தத்தை அது கவனிச்சாதான் அது என்ன செய்யும், அது ஒற்று நோக்காட்டி அதுக்கு அது விளங்கா. ஏன்னா அதுல நீங்க, நான் இப்ப குணாதிசயத்தை தலைங்கம் எடுத்தாலும் அதுல நிக்க விரும்பல. இன்னைக்கு நாங்க சிறிதாக பார்த்து கடந்து பாப்பா, அதுல உங்களுக்கு தெரியும், அந்த ஆடுகள் தொலைந்து போனா திரும்ப மீட்கலாம். அதுக்கு அந்த மேய்ப்பன் போக மட்டும் அது என்ன செய்யும், அந்த இடத்திலேயே இருக்கு. அதே நேரத்துல பாருங்க, அதுக்கு ஒரு வழிகாட்டி இல்லாம அதனால என்ன செய்யாது, அது நடக்கவே இயலாம். அப்ப அது எப்பயுமே என்ன செய்யும்னா எல்லாத்துக்கும் மேய்ப்பனே எதிர்பார்த்து கொண்டிருக்கு. அதனாலதான் அதுல இன்னொரு கருத்தை சொல்றேன், நான் அதை வச்சுதான் நிறைய காரியத்தை அறிஞ்சேன். அவர் சொல்றார், அதே போல ஒரு தவறான, அதாவது ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்காத ஒரு மேய்ப்பன் அது அம்பிட்டு இருந்தா அது என்ன செய்யுமாண்டா, ஒருவேளை அவனே தான் அது சார்ந்திருக்கும். புரியுதா அவங்களுக்கு? அது வேறொரு ஆளுக்கு, ஏன்னா அதுக்கு பழகிட்டது, அது அவன் சைகைக்கு பழகிட்டு, அவன் குரலுக்கு பழகிட்டு, அவன் கொடுக்கிற ஆகாரத்துக்கு பயிற்றுவிக்கப்பட்டபடினால வேறொரு நல்ல மேய்ப்பன் ஒரு சரியான ஒரு சிக்னலை கொடுத்தாலும் அதுக்கு புரியாது.
ஏன்னா அது ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்துட்டு அதுல பழக்கம் அடைஞ்சு. ஆனா அது நல்லது. அது யாரா இருக்கிறது? ஆடாதான் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனாலதான் அதுக்கு வெளியே வரையுது. ஆனா திகசுர ஒருவேளை அந்த மெய்ப்பெண் மரித்தோ காயப்பட்டோ விலகி போனா இன்னொரு புது மெய்ப்பெண் வந்து அதை பயிற்றுவிக்கு எடுக்கிறதுக்கு வந்து அது ஒரு கடினமான காரியமா இருக்கு. ஆனா அவன் மிகவும் சாந்தமாயிருந்து தாழ்மையாயிருந்து நடந்து அந்த செய்தி அந்த சத்தத்தை அந்த சிக்னலை கொடுத்து பழக்க மட்டும் அது ஒரு ஆடால ஒன்றுமே செய்யும். ஏன்னா அதோட சுபாவமே அதுதான். அது ஏதாவது யாற்ற அம்பிடுதோ அந்த காரியத்துல எந்த வழி இருந்தாலும் அதே தான் அது பின்பற்று. ஏன்னா அதுக்கு வெளியே போயிடாது. அது உள்ளே இருந்து என்ன செய்யப்பட்டு அது கொடுக்கிற ஆகாரம் அந்த நிலைக்கு கொண்டு போய். அதே போலதான் தீக்குதா ஆடுகளின் நல்ல மேய்ப்பன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவர். அப்ப அதனாலதான் அவர் என்ன செய்யற, ஒவ்வொரு ஆடையும் அவர் அறிந்து ஒவ்வொரு ஆடுக்காக தன் ஜீவன் அவர் கொடுத்து. அதாலும் பாருங்க, சிங்கம் வந்துச்சு கரடி வந்தா டூப்ளிகேட் மேய்ப்பன் என்ன செய்வான்? ஓடிடும். ஆனா தேவன் வந்து மரணத்தை என்ன செய்யற, ஜெயமாக்குறதுக்காக தன்னுடைய ஜீவனை அவர் வந்து கொடுத்து. அதான் நாங்க பாக்குறோம், எல்லா பூமியில எல்லா தேவர்களும் வந்தாங்க. ஆனா எந்த தேவர்களும் வந்து மனிதனுக்காக மறிக்க. ஆனா நம்முடைய தேவன் மட்டும்தான் ஜனங்களுடைய பாவத்துக்காகவும் ஜனத்துக்காக மறிச்ச. அதனாலதான் நீங்க பாருங்க, கபிரியல ஆரம்ப நிலை மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல பார்க்கக்குள்ளேயே அவர் சொல்ல, அவர் என்ன செய்வார்? அங்கே உன்னிடத்துல பிறப்பார், அவர் ஜனங்களுடைய பாவத்துக்காக அவர் என்ன செய்வார்? மரிப்பார், மீட்டு ரட்சிக்கும்படியாக அவர் மரிப்பார் என்று அவன் என்ன செய்தான்? ஒரு தீர்க்கதரிசனமாகவே அது என்ன செய்யப்பட்டு முன்னுரைக்கப்பட்டு. ஏனென்றா அவருடைய அந்த ஸ்தானம் வந்து அதுதான். அதே போலதான் இன்றைக்கு திகழ் சொல்றேன். அதே போலதான் தேவனுடைய மெய்யான ஆடுகளும் வந்து எப்பயுமே வந்து என்ன செய்யுமெண்டா தேவனே சார்ந்திருக்கு. எது நடந்தாலும் தேவனே சார்ந்திருக்கு. அதான் ஆடுகளின் வந்து நிலை, அதான் ஆடுகளின் சாயலை நாங்க பிரசங்கிக்கிறோம். ஏனண்டா அது உண்மையான செம்மறி ஆடா இருந்தா அது என்ன செய்யுமெண்டா தேவனே தான் நம்பிட்டு. ஏன்னா அது நம்பி பழகிட்டு. அப்ப நேற்று ஒரு சவரனோட நான் கதைச்சொன்று இருக்கக்குள்ள என்னன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவங்க வந்து எப்பயுமே ஒரு தலைவனை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த தலைவனை வந்து இல்லாட்டி அவங்க அது இயலாம ஓடுறாங்க என்று பார்க்கும்போது, அப்ப அந்த காரியம் வந்து அவர் சொல்லப்பட்ட கருத்துல பார்க்கக்குள்ள அவர் புரிஞ்சு கொண்ட விதம் வேறா இருந்தாலும் அதுதான் உண்மையாயிருக்கு. ஏனண்டா அது ஆடாயிருந்தா அது அப்படிதான் இருக்கு. ஏனென்றா தனக்கென்ற ஒரு வழிகாட்டி அவர் வச்சிருக்கும் போது அதை தான் அது என்ன செய்யுமென்றா அது எதிர்பார்க்கும். ஆனா அதுல 2 காரியம் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதுல மேன்மையானது இருக்கு, தவறும் இருக்கு, சரியும் இருக்கு. ஆனா உண்மையான ஆடும் என்ன செய்யுமென்றா அதை தான் நம்பும். அது வேற எதை எட்டி பார்க்காது. ஏனென்றா எட்டி பார்த்தா வந்து அது தவறி போய். ஏன்னா தேவன் அதை வைத்தது வந்து அதற்காக தான், அதுல பாதுகாக்க. ஏன்னா அந்த மேய்ப்பத்துவத்துடைய காரியத்துல நீங்க பாத்தீங்க, கிழக்கிந்திய முறையில என்ன செய்வான்? மேய்ப்பன் உள்ள விட்டுட்டு அந்த பொக்ஸுக்குள்ள அவன் என்ன செய்வான்? ஆடு உள்ள இருக்கும், இவன் என்ன செய்வான்? வாசல்ல இருப்பான். அது வாசலால தான் வெளியேறணும் மொழிய வேறதால வெளியேறு. அப்ப இதை தாண்டி தான் வரும். அதே நேரம் உள்ள வாரதும் எப்படி வரும்? அதான் தீக்க சொல்றார் யோவான் 10 வச்சு அவர் வியக்குரு. ஏனண்டா அவர் நானே ஆடுகளின் வாசலா இருக்கக்குள்ள தீக்கசிக்கு விளங்கு. ஆனா அவர் தீக்கசுடைய கிழக்கிந்தியக்கு போனோனது அப்படி அவர் எப்படி ஆடுகளின் வாசலாம் இருக்கையிலும் ஆடுகள் எப்படி ரட்சிக்க மேலும் என்று 2ஐயும் வைத்து வியக்குது. ஆனா அதுக்கு பிறகுதான் அவருக்கு தெரியும் ஆடுகளை ரட்சிக்கிறதுக்கும் ஒரு வாசல் தான், அதே நேரம் ஆடுகளுக்கு வாசலும் அவர். ஏன்னா அதை தாண்டி தான் போகும். அப்ப பாருங்க, 2ம் அவராக இருந்தார். ஏனண்டா அதுதான் அவருடைய தன்மையை அது என்ன செய்தது? வெளிப்படுத்தின. அப்ப அதே போலதான் தீக்க சொல்றேன், அதே வண்ணமாக தான் உண்மையான அந்த பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அதே வண்ணமாக தான் இருக்கு. அப்ப அதே போலதான் தீக்க சொல்றேன், அந்த பாவம் சர்க்கரை நோய் டயபெட்டிக்கை வச்சு அவர் சொல்றாரு என்னண்டா, இந்த டயபெட்டிக்கானது ஒரு மனிதனுக்குள்ள அது வருகிற வேளையில் அது என்ன செய்யும்னா ரத்த நாளன்கள் அணுக்களை தான் இது என்ன செய்யும்? சாகடிச்சு. அப்ப ஒரு காயம் ஏற்பட்டு அது என்ன செய்யும்னா அந்த ரத்த அணுக்களாலே போராடி அந்த காயத்தை மாத்தலாம்.
புரியுதாங்க? அப்ப அதனால அது என்ன செய்யுமெண்டா, டயபெட்டிக் ஒரு மனிதனுக்கு வருகிற வேளையில அது என்ன செய்யறதுண்டா, அது காயம் மாறாததினால அது அவனை அணுவாக கொண்டு அவனை ஒருவடியாக இருக்கு. அதே போலதான் நீங்கள் சொல்றேன், இன்னைக்கு சபையும் அந்த நிலையில இருக்கு. சக்கர வியாதியினாலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு தவறானது வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள் உள்ளே வர 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 அதை என்ன செய்தா, அதை போராட முடியாம, அந்த வருத்தத்தை சுகப்படுத்த முடியாம அதை என்ன செய்தா, அந்த வியாதி அவனுக்குள்ளாகவே என்ன செய்யறது, இருந்து கொண்டிருக்கு. அதுக்கு என்ன வேணுமெண்டா, நாங்க மறுபடியும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக திரும்புற வேளையில தான், வார்த்தை தான் ஒரு மனிதன் என்ன செய்யுமெண்டா, போராடி அங்கே ஜெயங்கொள்ள அதுதான் செய்யும். அதனாலதான் இன்றைக்கு அதை வடிவம் எடுக்கிறேன். நான் அதை வாசிச்சு காட்டுறேன் பாருங்க. அந்த சக்கரை 18வது பக்கத்துல அவர் சொல்றேன் பாருங்க. பாருங்க, அந்த இரத்த மாறுதல் நடக்கும் நிலைக்கு நாம் வரும் மட்டும் உடம்பில் மேற்பூச்சி ஒட்டு போடுவதல்ல, நிறுத்தி விடுங்கள். காயத்துக்கு போடும் தைலத்தை நிறுத்தி விடுங்கள். இரத்த ஓட்டம் சரியில்லாத பட்சத்தில் சுகமானது வராது. இரத்த ஓட்டம் சரியாக சீரா இருந்தாதான் டக்குன்னு காயம் ஏற்பட்டாலும் உடனே மாறும். ஏன்னா தேவன் அந்த தன்மையை என்ன செஞ்சிருக்க சரீரத்துக்கு. அதனால்தான் மக்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது. சர்க்கரை நோய் உள்ள ஒருவர் தன்னைத்தானே எங்கேயாவது காயப்படுத்தி கொண்டால் அது ஒருபோதும் குணமாகாது. ஏனென்றால் அந்த இரத்த அணுக்கள் எல்லாம் ஏற்கனவே அழிந்து போயிருக்கு. ஆகையால் தான் முழு சபையும் சர்க்கரை நோயினால் ஏற்படுகிறது. பாருங்க, ஒவ்வொரு காயத்தையும் கண்டுகொள்ளாமல் கடந்து செல்லும் பட்சத்தில் சுகம் வராது. சுயநலம், பேராசை, ஒழுக்கமற்ற ஜீவியம், இன்னும் தேவனுடைய பட்டியலில் தவறாக குறிக்கப்பட்டிருக்கும் பழக்க வழக்கங்கள் மற்றும் எல்லா காரியத்தையும் சபை எடுத்து கொண்டிருக்கிறது. புருஷர்களும் ஸ்திரீகளும் அப்படியாக தேவனுக்கு விரோதமாய் நடந்து அசிங்கமான நகைச்சுவையாக பகிர்ந்து கொண்டு, ஸ்திரீகள் மயிரை கத்தரித்து முக சாயங்களை பூசிக்கொண்டு மக்களுக்கு முன்பாக ஒழுக்கமில்லாத உடையை அணிந்து மற்றும் இது போன்ற எல்லாவித காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவை எப்படி இருக்க காரணம்? ஏனென்றால் நம்முடைய எல்லா அநீதியிலிருந்து கழுவுற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் இல்லாததே இதற்கு காரணம். அப்ப பாருங்க, தேவனுடைய அந்த ரத்தோட்டமானது ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கும் என்றால் அது எப்படிப்பட்ட காயத்தையும் என்ன செய்யும், மாற்றும். அதே போலதான் உங்களுக்குள்ள சர்க்கரை நோய் இல்லாட்டி உங்களுடைய இரத்த கலன்கள் மறிக்காம இருந்தா எப்படிப்பட்ட காயம் எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் அதை என்ன செய்யும் என்றால் அது மாற்றும். ஏன்னா தேவன் அதை உடம்புலேயே வைத்திருக்கு. அதான் நோய் எதிர்ப்பு சக்தி. எந்த காரியம் வந்தாலும் அதை எதிர்த்து போராடி அதை என்ன செய்யும், கொள்ளும். ஆனா இன்றைக்கு எங்களோட உடம்பு அங்கே ஒரு சரியான நிலையில ஃபிட் இல்லாதபடினாலதான் வியாதி என்ன செய்யறது, எங்களை தாக்குது. நாங்க சொல்லுவோம், ஏன்னா சில பேரை பார்த்தோம் டக்குன்னு வருது நோஞ்சான்னு. ஏன்னா டக்குன்னோனே ஒரு சிறு காரியம் வந்தாலே வியாதி என்ன செஞ்சிடும், வந்துடும். ஏனென்றா அது அவங்களுடைய பலம். அதே போலதான் ஆவிக்குரிய நிலையில ஒரு கிறிஸ்தவன் வார்த்தைக்குள்ளாக இல்லாட்டி அவன் என்ன செஞ்சிருவான்னா விழுந்து போயிடும். அவன் என்ன செய்யறான், விழுந்து போயிடுவான். அவனால மீண்டும் என்ன செய்யலாது, எழும்பியலாம். ஆனா அவன் ஆடுகளா இருந்தான்னா எப்பயுமே தீக்க சொல்றேன், அது எப்பயுமே மந்தையுடைய அந்த களத்துக்குள்ளதான் அது இருக்கு. எப்பயுமே ஒரு ஆடு என்ன செய்யும்னா ஒட்டி கொண்டுதான் இது இருக்கு. ஏனென்றா அது குளிரா இருக்கலாம். இப்ப குளிர் நேரத்திலே அதை தான் செய்யும், என்ன செய்யும், உண்டாகும். வெப்ப நேரத்திலே அது என்ன செய்யுமாமண்டா அதாவது வெட்ட வெளியில வெப்பமான நேரத்தில் இருந்தாலும் ஒரு ஆடு அருகில தான் இருக்குமா. ஏனென்று பார்க்கக்குள்ள இந்த ஆட்டுட இணல் அதை காப்பாத்த நிக்குமா, அதோட சுபாவம் நீங்க சொல்றது. ஏன்னா ஒருவனுக்கு படாம இன்னொரு ஆடு என்ன செய்யுதுன்னா அந்த நிழலை கொடுக்குது. இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு அந்த நிழல்ன்ற காரியமே தெரியும், அந்த சீசனே தெரியா, அந்த டைமே தெரியா. ஏனண்டா அந்த சபையில என்ன நடக்குதுன்றே அவங்களுக்கு தெரியா. ஏனண்டா அந்த தன்மை. ஆனா ஆடுகளா இருந்தா அவங்களோட எப்பயுமே என்ன செய்யும்னா அந்த காரியம்தான் அவங்களுக்கு எப்பயுமே இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் வரையல. ஏன்னா அவங்களுக்கு என்ன இன்றைக்கு நடக்க போகுது முடிவுல அது அவங்களுக்கு தெரியா. அது அவங்களுக்கு இதை விட என்ன செய்யறது, பொழுதுபோக்கான ஒரு காரியம் இருக்கு.
அப்ப இருக்கக்குள்ள அவங்களுக்கு என்ன செய்யாது, அந்த தன்மை இருக்கா. அது ஏனண்டா அவங்க ஆடுகளா இருந்தாங்கன்னா அவங்க எப்பயுமே பட்டிக்குள்ளதான் இருப்பாங்க. ஏன்னா வாசல் இயேசு கிறிஸ்து, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வாசலா இருந்தா அதுதான் அவருடைய வார்த்தையா இருக்கு. அப்ப அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அன்றைக்கு அவன் அங்கடிப்பான். புரியுதா உங்களுக்கு? வாசல்ன்றக்குள்ள நீங்க அதை சபைக்குள்ள இருக்கிறத நான் சொல்ல வரையில. சபையானது இன்றைக்கு எத்தனையோ இருக்கிறது, எப்படிப்பட்டது இருக்கிறது, சரியா நடக்காதும் இருக்கு. ஆனா வார்த்தை வாசல் என்று பார்க்கல அவரே வாசல், நானே வாசல். அது வாசல் என்ன வார்த்தையா இருக்கு. அப்ப அந்த வார்த்தை என்ன உரைக்கிறதோ அவனுக்கு அதை சொல்லி கொடுக்க. அவன் எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும், ஏன்னா அவனுக்கு அந்த ரத்தோட்டம் ஓடிக்கொண்டிருக்கு, அவன் மறுபடி பிறந்தவனாயிருக்கு. எந்த நிலையில இருந்தாலும் அவன் எந்த தவறுல இருந்தாலும் அந்த இடத்துக்கு வருவான். ஏண்டா அது அவனை பாதுகாக்கும். அந்த ரத்தமானது அவனை விடுதலையாக்கும் என்பது அவன் அறிஞ்சிருக்கு. அதான் நான் போன வாரம் சொன்னேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பகுதி என்றக்குள்ள அவங்களுக்கு தவறு இருந்து அவங்களோட வாழ்க்கையில். ஆனா ரத்தத்தை பூசி வாசல் நிலையில உள்ளே இருந்தான். புரியுதா உங்களுக்கு? அதான் திகழ் சொல்லி, நீ தவறு பாவியா இருந்தாலும் தேவனை தேடி வா, ஒரு நாள் அவர் உன்னை மாற்றுவார். ஏனென்றா அந்த வார்த்தை தான் என்ன செய்யும், ஒரு மனிதனை மாற்ற முடியும். ஏன்னா அவருடைய ரத்தம் தான் எங்களை பாதுகாக்க முடியும், அவருடைய ரத்தம் தான் எங்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியும், அவர் தான் எங்களை மீட்க முடியும். ஏனென்றா அவர் தான் எங்களுக்காக ரத்தம் சிந்தி. அதனாலதான் ஒரு வியாதிப்பட்டு இருக்கக்குள்ள நாங்க அந்த உரிமையோட நாங்க ஜெபிக்கிறோம். ஏனென்றா வேற யார பேரையும் சொல்லி இந்த பூமியில ஜெபிக்கல. எத்தனையோ தேவர்கள் வந்தான், ஜெபிக்கல சுகமாக. ஆனா ஒருவர் மாத்திரம்தான் அதை செய்யணும். அதனாலதான் அந்த சௌரி அருகில் இருந்தாலும் நம்பி வந்துருக்க. கடந்த தினம் அவட வீட்டுக்கு போய் நாங்க ஜெபி. ஏனென்றா அவங்களுக்கு தெரியும், ஏனென்றா தேவன் ஒருவர் தான் அதை செய்ய முடியும். எந்த மார்க்கமும் அதை உரிமை பாராட்டையில எதையும் அவங்க என்ன செய்யலாத நிலையில அவங்க என்ன செய்யறாங்க இருக்கு. ஆனா தேவனுடைய காரியம் மாத்திரம்தான் அதை என்ன செய்ய முடியும், அதனாலதான் நாங்கள் இல்லாட்டி நாங்க அடி வேண்டும். யார்கிட்ட? பிசாசு. ஏன்னா அவன் பொல்லாத ஒரு மணி. ஆனா தேவனுடைய அந்த வல்லமை அதான் திகழ்ச்சி. இன்னைக்கு நீங்க நேற்று கட்டிங் வாசிக்க உங்களுக்கு தெரியும், தேவன் கடந்து போகும்போது உங்களுக்கு குச்சி சுள்ளி அதை கொடுக்க இல்லையா, அவர் வல்லமையை கொடுத்துட்டு போனேன். அப்ப அதனாலதான் திகழ்ச்சி, நீங்க சபைக்கு வரக்குள்ள உனக்கு பாட தெரியலையாட்டி விசில் அடிய. ஏனென்றா இப்படியாவது தேவனை நீ மகிமைப்படுத்து. உனக்கு அதுல ஒரு தாளந்து இருக்கு. உனக்கு பாட இல்லாட்டி கைத்தட்டு, ஒழுங்குல கைத்தட்டு. ஏனென்றா உனக்கு அதனால நீ ஜெயம் கொள்ளலாம். அதனால தேவனை நீ மகிமைப்படுத்த. ஏனென்றா தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் அதை வச்சிருக்கிற. ஏனென்றா அவன் ஆடா இருக்கு. அவன் ஆடா இல்லாட்டி அவனுக்கு புரியாது. ஏனென்றா அந்த நிலை நாங்க என்ன செய்கிறோம், எதை செய்கிறோம் என்றது அவனுக்கு என்ன செய்யாது, புரியாது. ஆனா ஆடுகளா இருந்தா அவங்க என்ன செய்வாங்க, அந்த காரியத்தை எப்பயுமே என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க, வாஞ்சிட்டு இருப்பாங்க. அதனால அதிக சொல்லு, அந்த காரியம் உங்களுக்குள்ளாக இருக்க மட்டும் அதை என்ன செய்யாது, எந்த காரியத்தையும் செய்யாது. அதே போல பாருங்க, அந்த பெந்தகோஸ்து அனுபவத்தை சொல்ற பாருங்க. அதே போலதான் பாருங்க அவர் சொல்றார். ஆனால் அவர் சொல்ற, மேலான அந்தஸ்துள்ளவராகும்படி அநேகர் சபையிலே சேர்ந்து புத்தி கெட்டவளாகி விடுகின்றனர். அந்த நாட்களில் நடந்தது போலவே இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது. கல்வியோ அல்லது மத சீர்திருத்தங்களோ அல்லது எந்த ஒரு மனிதனுடைய வேத பாண்டியத்தியமோ அல்லது எந்த ஒரு மனிதனுடைய வேத பாண்டியத்துவமோ தேவனிடத்திலே நம்மை அழைத்து செல்லாது. ஆனால் பண்டைய கால பெந்தகோஸ்து அனுபவம், பரத்திலிருந்து தேவன் அனுப்பும் பரிசுத்தாவின் அபிஷேகமே நம்மை அவரிடத்திலே திருப்பும். அப்ப பாருங்க அந்த அனுபவம். அப்ப அந்த அனுபவம், இப்ப விசுவாசம் எங்களுக்குள்ள அது வரும். ஏன்னா நாங்க இது வார்த்தை, அது உண்மை. ஆனா அந்த அனுபவம் எங்களுக்குள்ள வராட்டி அது எதையுமே என்ன செய்யாது, செய்யாது. அனுபவம் என்றது என்னது, நம்ம அவங்க அதை காண்பிச்சாங்க, சீசர் அதை கிரியையில என்ன செய்தாங்க, நடப்பிச்சாங்க. அதுக்கு முன்னுக்கு அவர் சொல்ற பாருங்க, இந்த காரியத்துல பாருங்க, அதாவது இந்த புத்தகத்துக்கு தலைங்கிறது அவர் எப்படி என்னன்னு சொல்றேன்டா, வேறுபடுத்தி காட்டுகின்ற சட்டம். அதாவது இப்பொழுது இன்றைய இரவு இஸ்ரவேல் ஒரு பின்மாற்றத்தின் நிலையில் காண்கிறோம். இஸ்ரவேலுக்கு ஏற்ற தாழ்வு இருந்தது, அதுக்கு இன்றைக்கும் இருக்கிற சபைக்கு அடையாளமா இருக்கிறது ஏற்ற தாழ்வு.
அது எப்பயுமே ஒரு மனிதனுக்குள்ளாக அது சபைக்குள்ளாக என்ன செய்யுமென்றா அந்த ஏற்றத்தாழ்வு அது இருக்கு. அது இன்றைக்கு இருக்கிற சபைக்கு அடையாளமாயிருந்து சில நேரங்களில் அவர்கள் வீட்டின் மேல் இருக்கிறதை போலவும் அடுத்த நேரம் பள்ளத்தாக்கில் இருக்கிறதை போலவும் இருந்தார்கள். இவ்விதமான காரியங்கள் தான் நன்மையான காரியங்களை நாம் மெச்சிக்கொள்ளும்படி செய்கிறது. அதை நான் வேறுபடுத்தி காட்டுகிற சட்டம் என்று அழைக்கிறார். ஆப்பிரிக்காவுள்ள கருப்பு நிறமுடைய மனிதன் தான் கருப்பு தோல் உடையவன் என்று டேவிட் லிவிங்ஸ்டன் வரும் வரை அவன் அறியவில்லை. ஒரு மனிதன் இப்போ ஆப்பிரிக்காவில் வாழ்கிற ஒரு கருப்பு மனிதன் அவன் நான் சரியாக தான் இருக்கேன்னு நினைப்பான். ஆனால் அமெரிக்காவோ அல்லது வேறு யூரோப்பில் இருந்து ஒரு மனிதன் வெள்ளையன் போக்குல தான் அவனுக்கு தெரியும் நான் கருப்பு தோளுடைய மனிதன். ஏன்னா அந்த வெள்ளையன் வர மட்டும் அவனுக்கு தெரியாது நான் சரி தேவன் இப்படிதான் என்ன படைச்சிருக்கா, எல்லாரும் இப்படிதான் இருக்கிறாங்கன்னு நினைப்பான். ஆனா வெள்ளையன் வரும்போது அவனுக்கு தெரியும் நான் கருப்பு தோளுடைய மனிதன். அப்ப அதே போல பாருங்க, இதுவே வேறுபடுத்தி காட்டுகின்ற காரியம். நீங்கள் இரவை கொண்டிருக்கவில்லை என்றால் ஒருபோதும் பகலை மெச்சிக்கொள்ள மாட்டீர்கள். ஒரு மேகமூட்டமான நாள் இல்லாத பட்சத்தில் சூரிய ஒளியை ஒருபோதும் மெச்சிக்கொள்ள மாட்டீர்கள். அநீதி இல்லாவிட்டால் நீதியை ஒருபோதும் மெச்சிக்கொள்ள அறியாமல் இருப்பீர்கள். ஆரோக்கியமற்ற உடல்நிலை அல்லது சுகவீனம் இல்லாத பட்சத்தில் ஒருபோதும் ஆரோக்கியமுள்ள உடல்நிலையை மெச்சிக்கொள்ள அறியாமல் இருப்பீர்கள். ஆகையால் தான் பரலோகத்தை அவ்வளவாக மெச்சிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நாம் பூமியில் மேலாக ஒரு வயசு ஜீவித்தது நிமித்தம். அப்ப அதால என்ன சொல்றேன்டா, இப்ப இரவு ஒன்று இருந்தாதான் பகல்ற அருமை தெரியுது. மேகமூட்டம் வந்தோன்னு தான் எங்களுக்கு என்ன செய்யும். இப்ப நாங்க இந்த நேரத்துல இப்ப உடுப்ப கழுவி இருந்தா எங்களுக்கு சூரியன் இன்னைக்கு வெயில் இருந்தா எல்லாமே சரியா இருக்கு. ஏனென்றா சூரியனை ஏன் நாங்க மெச்சித்து கொள்ளுறோம்டா, அந்த சூழல் இது இருக்கிறபடினாலதான் நாங்க மெச்சித்து கொள்ளும். அப்ப அதே போலதான் அவர் என்ன சொல்றாருண்டா, அந்த பரலோகத்தை நாங்க ஏன் மெச்சித்து கொள்ளுகிறோம்டா, அந்த காரியம் அந்த நிலையில இந்த பூமியில நாங்க வாழ்ந்தபடியாது. ஏன்னா அந்த பூமியில வாழக்குள்ள என்ன இருக்கு, வியாதி இருக்கு, வருத்தம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஏன் நாங்க அதை மெச்சிக்கிறோம்டா, அதுல ஒன்றுமே இல்லை. அப்ப நல்லது ஒரு மனிதன் ரெண்டும் தெரியாத பட்சத்துல அவனுக்கு ஒன்றுமே இல்லை. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, நாங்க இப்ப சுகமாய் இருக்கிறோம்டா, நாங்க சுகமாய் இருக்கக்குள்ள யாருமே கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை நல்லது, ஏன்னா நான் நிற்பது நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபை என்று எந்த நாளும் சொல்லவே மாட்டோம். ஆனா வருத்தம் வந்தோன்னதான் நாங்க அதை நினைப்போம். ஏனென்றா அப்பதான் எங்களுக்கு வேதனை தெரியும். ஆனா உண்மையான நீங்க மறுபடி பிறந்தா நீங்க ஒவ்வொரு கால பிறக்கக்குள்ளேயும் கர்த்தர் நல்லவர், ஆண்டவரே என்ன பாதுகாத்து. அப்ப சபையில நாங்க என்ன ஆண்டவரே மீண்டுமாக ஒரு ஸ்லாக்கியத்தை நீ தந்ததுக்காக, வியாதியா இருந்தா வரையில அல்லது நாங்க விபத்துக்குள்ளா இருந்தா வரையில. ஆனா நாங்க ஏன் அதை சொல்றோம், அதான் அந்த மறுபடி பிறத்து. அப்ப ஏன் எங்களுக்குள்ள வருது இல்லைண்டா, அதுக்காக தான் தேவன் அதை தாரு. அப்பதான் நீ என்ன செய்வா, அதை நினைப்ப. ஏனென்றா அதுதான் ஒரு காரியமாயிருக்கு. அப்ப அதே போலதான் தேவனுடைய காரியம் எப்பயுமே அவர் நல்லது செய்யறது. அவர் அந்த சூழலை ஏற்படுத்துறது என்னன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வரும், அவங்க தங்களை அடையாளம் கண்டு கொள்ளும். அப்ப அந்த நிலையில அந்த மனிதர்கள் எஸ்ராவோ நெகோமியா இருந்தாலும் அந்த தொழிலை செய்து கொண்டிருந்தாங்க, எல்லாமே செய்து கொண்டு. ஆனா ஜனங்களுடைய பாரம் இருந்து, ஜனங்களுடைய ஸ்தானம் இருந்த நெகோமியா பாருங்க, அவன் பானை பாத்திரக்கான ராஜாவுக்கு இருந்தான், அவனுக்கு எவ்வளவு பிஸி. ஆனா அவன் என்ன செய்யறான், அந்த வேலையில இருந்தாலும் இஸ்ரவேல்ல இருந்து ஒருவன் வரக்குள்ள அதை விசாரிக்கிறான், அது எப்படி இருக்குது. அவங்க அந்த படுற துன்பத்தை கண்டோன்னே இவன் போய் அழுகுறான். அழுது உவாசம் இருந்து ஜெபிக்கக்குள்ள அவங்க என்ன செய்யறான், ராஜாட்ட வரக்குள்ள அவன் என்ன செய்யறான், அவனோட முகம் வாடி இருக்கு முன்பை விட. அப்ப அவன் என்னன்னு கேட்கக்குள்ள அவன் அந்த காரியத்தை சொல்லக்குள்ள தேவ ராஜா என்ன செய்யறான்டா, அதை அனுமதிக்கு. ஏனண்டா அந்த ஆடு அது உண்மையான அந்த ஆடா இருக்கிறபடினால அதுக்கு முகம் சுவக்கு, தேவனுக்குள்ளாக அந்த பாரம் வருது. ஏனென்றா அது மற்றவங்களை குறித்து,
மற்றவனுக்கு நன்மையை அவங்க நினைக்கிறான். அதாலதான் அவர் என்ன செய்யறே, சுயநலமற்றவராயிரு தனக்காக. அதான் தீர்க்கதரிசி நித்திய ஜீவன் வேதமும் என்ன சொல்லுதுண்டா, பிறனுக்காக வாழ்வதே நித்திய ஜீவனாயிரு. தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்துல இல்லாம அதை நினைக்குதுண்டா அது சுயநலம் இல்லாம. அப்ப அதே போலதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கும். இன்னைக்கு கிறிஸ்தவங்க தாங்களும் தங்கட பாட் நாங்க நல்லா இருந்தா சரி என்ற நிலை. ஆனா அது என்ன நடக்க போதாண்டா, எஸ்தருக்கு சொன்ன மாதிரி ஒரு நாள் மரணம் வரக்குள்ள நாங்களும் அழிஞ்சு எங்கட வீட்டாரும் அழிவோம். ஆனா தேவன் வேறொரு இடத்துல இருந்து அவர் என்ன செய்வார், ரட்சிப்ப அவர் கொண்டு வருகிறது. அது ஏனண்டா, நீங்க ஆடா இருந்தா உங்களுக்குள்ள இயல்புல அந்த சுபாவம் என்ன செய்யணும், அந்த நிலைக்குள்ளாக நீங்க வராத மட்டும் அது ஒன்றுமே அங்கே கொண்டு வராது. அப்ப பாருங்க, அதனாலதான் தேவன் என்ன செய்யறேன், அந்த காரியத்தை அந்த அனுபவத்தை அவங்களுக்கு கொடுக்கிறேன். அப்ப பாருங்க, அடுத்த 19வது பந்தியில அவர் சொல்றேன், நான் முடிக்க போறேன். அப்ப அதனால்தான் அவர் சொல்லு, நீங்க இயேசு கிறிஸ்து ரத்தத்தை மட்டும் இனங்கண்டு கொள்ளக்கூடிய தேவனை சந்திக்கவன். அந்த இரத்தத்தின் கீழாக நீங்கள் வருவதை காண விரும்புகிறேன். நீங்கள் தேவனோடு சரியாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய ஆலோசனையாக இருக்கிறது. அப்ப அதான் சொல்ல, தேவன் எப்பயுமே ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்ல விரும்புகிறவராகவே இருக்கிறார். எப்பயுமே அவர் என்ன செய்வார், அதை சொல்லி 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 இருக்கிறேன்னா அதான் சொல்ல, அவர் குறை கண்டுபிடிக்க அல்ல, நீங்க தேவன் ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லி சீர்படுத்தவே அவர் விரும்புகிறார். அப்ப ஆகவே பிசாசும் சபைக்கு செல்லுகிறான், சபையில் பிசாசும் அங்கத்தினராக இருக்கிறான். பிசாசும் கிறிஸ்தவனை போல் நடிப்பான், அவன் வஞ்சனைக்காரன். அவன் ஒரு கிறிஸ்தவனை போன்று நடித்து ஒரு சபை விசுவாசியை போன்று செயல்படவில்லை என்றால் அவன் ஒரு வஞ்சகனாக இருக்க முடியாது. ஒரு காரியம் வெட்ட வெளியாக கருப்பு வில்லை என்று தெளிவாக வேறுபடுத்தி காட்டப்படும் பட்சத்தில் நிச்சயமாகவே எந்த மனிதனும் வஞ்சிக்கப்பட முடியாது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிற அளவிற்கு இந்த கடைசி காலத்தில் ஆவியின் அவ்வளவு நெருக்கமாய் காணப்படும் என்று வேதம் உரைக்கிறது. நண்பர்களே, நாம் வேதம் கூறியபடி அந்த இடத்தில் தான் நாம் இருக்கிறோம். ஏனண்டா அதான் சொல்றேன் என்னண்டா, இப்ப பிசாசும் என்ன செய்வான், சபைக்கு போவான். பிசாசும் என்ன செய்வான்டா, விசுவாசியை போல நடிப்பான். அவன் நடிக்காட்டி அதை என்ன செய்யுமாண்டா, வேறுபடுத்தி என்ன செய்யுமாண்டா, காட்டப்படும். ஆனா அவன் என்ன செய்வான்டா, சபையில அவன் இருந்து காட்டாமே இருப்பான். ஆனா காட்டுற பொறுப்பு யாருண்டா, இங்க இருந்து தான் பாரு, புரியுதா உங்களுக்கு? அப்ப இங்க இருந்து வரக்குள்ள அதான் சொல்றேன், அதை வேறுபடுத்தி சின்ன நுட்பத்தையும் காட்டும். அப்ப அந்த சின்ன நுட்பத்தை காட்டக்குள்ள அது என்ன நடக்குமெண்டா, சபையில என்ன செய்யுமெண்டா, ஒவ்வொரு வாழ்க்கையில அன்று நடக்கிற யதார்த்தத்தை காண்கிறத பிரசங்கிக்கக்குள்ள அது என்ன செய்யும், கடினமாக இருக்கும். ஏனென்றா அது காண்பிக்கப்படுது. ஏன்னா அந்த நுட்பம்தான் அதை வேறுபடுத்தி காட்டு. இப்போ கொமனா நாங்க பிசாசு இப்படி வருவான் போவான் இப்படி வருவான்னுட்டு எந்த தவறையும் செய்யறவங்களை பேசாம அப்படியே விட்டுட்டு இருந்தா அது எப்பயுமே என்ன செய்யும், அது அப்படியே காட்டப்படாது. ஓமா இல்லையான்னு சொல்லுங்க. அப்ப அதான் சொல்றேன். ஆனா அது வேறுபடுத்தி சின்ன சின்ன தவறையும் காட்டக்குள்ளதான் அவனை அது என்ன செய்யுமெண்டா, வேறுபடுத்தி காட்டி அது வஞ்சிக்கப்படாதபடி அது நடக்க தேவனுடைய ஜனங்களுக்கு அதை என்ன செய்யுமெண்டா, காண்பிக்க. அதான் சொல்ற, இந்த அக்கினிமயமான இந்த பரிசுத்தாவின் ஊழியமானது மாத்திரம்தான் எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு, அது எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர்ற வேளையில கடினமா இருக்கும், அது குறை சொல்ற மாதிரி இருக்கும், நடக்கிறத பிரசங்கிக்கிற மாதிரி இருக்கும், எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அதுதான் செய்ய வேண்டிய ஒன்றா இருக்கிறது. ஏனண்டா அதுதான் ஒரு மனிதனை தேவனிடத்துல என்ன செய்யுமெண்டா, காண்பிக்க முடியும் என்று அவர் தீர்க்க சொல்றே பாருங்க. அதான் பாருங்க சொல்றேன், என் சௌரி இதை உனக்கு சொல்லட்டும், நான் உன்னை குறை கூறவில்லை, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு வேறுபட்ட காரியத்தை போதிக்கவில்லையா? அப்படி இல்லை என்றால் நீ பரிசுத்தாவி பெறவே இல்லை என்று பயப்படுகிறேன். அது சரிதான். பரிசுத்தாவி என்றால்
அது சத்தம் போடுகிறது அல்ல, ஆவியில் நடனமாடுகிறது பரிசுத்த ஆவி அல்ல, அந்நிய பாஷையில் பேசுகிறது பரிசுத்த ஆவி அல்ல, நீதியே பரிசுத்த ஆவியாகும். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் ஆகிய தேவன் அனுப்புகிற நீதியே தேவனுக்கு எங்களுக்கு தரும் ஆவியா இருக்கிறது. அப்ப பாருங்க, அது என்ன செய்யுமெண்டா, அது பாவத்தை அது என்ன செய்துட்டு இருக்கும், பிரசங்கிச்சு அது என்ன செய்யுமெண்டா, அது வெட்டி கொண்டே இருக்கும். ஏனென்றா அதுதான் தேவனுடைய காரியம். அப்ப அதான் இது ஒரு மனிதனை முகம் சிவக்க செய்யுமானால் அதில் வியப்பொன்றும் இல்லை. ஒரு உண்மையான பிரசங்கி தன்னுடைய சபையாரை கவனித்து அவர்களை தேவனுடைய சிங்காசனத்துக்கு நேராக வழி நடத்திட முயற்சித்து அவர்களுடைய வீடுகளுக்கு விஜயம் செய்யும் பொழுது அவர்கள் புகைப்பிடிக்கிறவர்களாக ஒருவரை ஒரு கொச்சையான நகைச்சுவை சொல்லி கொண்டும் வீட்டின் பின்புறத்தில் அங்கே மதுபான விருந்துகளின் நேரத்தை கழித்து கொண்டும் மற்றும் வீதிகளில் வாலிப ஸ்திரீகளும் நடுத்தர ஸ்திரீகளும் இன்னுமாக பாட்டிமார்களும் குட்டை காற்சட்டைகளை போட்டு கொண்டு போகிறதை காணும் போது மற்றும் தாய்மார்கள் ஒரு கரத்தில் குழந்தைகளை வைத்து கொண்டு வீதியில் போற கள்ள சாராயம் விற்கிறவனுடைய கவனத்தை இழுக்கிற அளவிற்கு கவர்ச்சியாக உடை அணிந்து வீதியிலே நடக்கும் போது அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று எப்படி அழைத்து கொள்வார்கள்? நிச்சயமாக அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவதற்கு உண்மையான எந்த மனிதனுடைய முகம் சிவக்கவே செய்யும் என்று. அப்ப பாருங்க, அதான் ஒரு உண்மையான போதன் வீட்டுக்கு போகக்குள்ள அவங்க வீட்டில் எப்படி நடக்கிறாங்க, எப்படி டபுள் மீனிங்ல பேசுறாங்க, எப்படி நகைச்சுவாக பேசுறாங்க, எப்படி அரக்காச்சட்டையை போடுறாங்க, எப்படி ஜீன்ஸ் உடுத்துறாங்க, எப்படியாக அவங்க செய்யறாங்க. இப்ப இது அமெரிக்காவிலும் கொஞ்சம் கூட வெங்கட நடைமுறை இலங்கையிலையும் அது வந்துடும். அப்ப இன்னைக்கு பாருங்க, இந்த மேலான சபையில இந்த மேலான அந்த சத்தியத்திலும் இன்னைக்கு ஜனங்கள் பாருங்க அதே உடைகளை உடுத்தி கொண்டு அலங்கரித்து கொண்டு தாங்க கிறிஸ்தவன் சொல்லக்குள்ள இந்த சபையானது வெட்டி வீழ்த்தாட்டி அது நல்ல மெய்ப்பனாக அது என்ன செய்யாது, ஒருபோதும் அது இருக்கா. அப்ப அதான் இது வேறுபடுத்தி காட்டுகிற காலமாயிருக்கு. ஏனென்றா இந்த வஞ்சகம் இதைதான் அன்றைக்கு சபையானது எல்லாமே நல்லதுன்றுதான் அது என்ன செய்யப்பட்டது, வஞ்சகம். ஆனா இந்த காலத்துல கிறிஸ்தவங்க என்ன சொல்றாங்க, நாங்க தேவனுக்குள்ள எங்களுடைய இருதயம் நல்லா இருந்தா சரி, அது அவங்க சொல்றாங்க. அது உண்மையாக இல்லை. ஏன்னா வார்த்தை என்ன சொல்றது, அதுக்கு எதிராக இருக்கு. இப்ப அதான் நான் இப்ப முன்னுக்கு ஒரு பகுதி எடுத்தா, அந்த அமிலேக்க குழந்தைட்டு ஒரு பால் வடியுது அந்த குழந்தை. நம்ம சொக்கே எந்த குழந்தை எப்பட்ட குலத்துல எங்க போனாலும் நாங்க பீச்சோ பார்க்கோ அல்லது பஸ்ல போனாலும் ஒரு குழந்தையை காணக்குள்ள நம்ம கில்லாதவன் மனிதனா இருக்கல. ஏன்னா அந்த குழந்தையை நேசித்து தூக்க விரும்புறவன் மனிதனா இருக்கல. ஆனா அங்க வேதம் என்ன சொல்லிச்சேன்னா, அது செய்யண்டா அது அதே போலதான் இன்றைக்கு என்ன செய்யறோம்டா, சில காரியம் நாங்க தேவனுடைய வார்த்தை உள்ள வர மாட்டோம். ஏன்னா நான் ஒரு காரியம் சொன்னேன்டா, நான் நினைக்கிறேன் 1997 சொச்சத்துல பாத்தீங்கன்னா இத்தாலியில ரேப் கேஸ்கள் அதிகமாயிருந்து. அப்ப அந்த டைம்ல நான் பேப்பர் வாசிக்கிற கூட, அப்ப வாசிக்கிற வேலையில கொமன் பத்திரிகையில நாங்க இப்பயே அந்த பழக்கம் இருக்கு, நியூஸ் பொது. இப்ப வாசிக்கக்குள்ள அந்த நாடு ஒரு சட்டத்தை கொண்டதுக்கு என்னன்னா, பெண்கள் என்ன ட்ரெயின்லயோ பஸ்லயோ போகக்குள்ள ஜீன்ஸ் எடுத்து போக. அப்ப முதலாளா ஆமேனண்ட நான் அதை வரவேற்றேன். ஏன்னாண்டா அது சேஃப்டி. ஏன்னா அப்ப அது ஆனா வார்த்தை வரக்குள்ள அது எப்படி ஆயிட்டு, அது எதிராயிட்டு. அப்ப சத்தியம் ஒரு மனிதனுக்குள்ள வர மட்டும் அதுக்கு எதிராயிரு. நாங்க யதார்த்தத்தின்படி அது எப்படி இருக்கும், சத்தியமா தான் இருக்கு. ஆனா வேதம் என்று வரக்குள்ள அது எதிர்த்தான். அப்ப ஏன் நான் சொல்றேன், அமிலேக்கிய சிறு குழந்தையோட நான் அதை ஒப்புறேன். வேதம் என்ன அவங்க செய்து வந்தவங்க மீது அவன் என்ன செய்யறான், தீக்கரிசி கோபம் கொள்றான், முகம் சிவக்குது அவனுக்கு. அவன் நான் என்னத்தை சொன்னேன்னா நீங்க என்னத்தை செய்தீங்க. அப்ப ஏனண்டா அது தேவனுடைய கட்டளையாக இருந்து. ஏன்னா தேவன் நீதியை செய்யறதுக்கு துன்மார்க்கனையும் தேவண்ட பரலோகத்துக்காக நீதிமானையும் சிருஷ்டிச்சிருக்கிற. ஆபத்து நாட்கள் நல்ல வசனம் துவக்கி விட்டீங்கன்னா நல்ல. ஏன்னா ஏதோ ஒரு ஆபத்து என்னத்துக்கு, துன்மார்க்கனையும் இது ஒரு காரியத்துக்காக நீதிமானே அவர் படைச்சு. அப்ப தேவன் சிருஷ்டிகராக இருக்கிறபடினால அவர் ஒவ்வொரு மனிதனை அவர நோக்கத்துக்காக படைச்சு.
அப்ப அதை வந்து நம்ம ஏன் எதற்கண்டு நாங்க வியக்கல, ஆனா எங்களோட உள்ளம் வந்து என்ன செய்யுமாண்டா எங்களுக்கு இறக்கப்படும். ஆனா தேவன் காரியம் வந்து என்னண்டா வார்த்தை, ஏண்டா அதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக என்ன செய்யும் எங்களை கூட்டி சேர்க்கிறதா இருக்கிறது. ரைட், ஏன்னா 5 நிமிஷத்துல நான் முடிக்கிறேன். அந்த வசனம் கண்டுபிடிச்சா சொல்லு. பாருங்க, அதான் இன்னொரு காரியம் 8ஆம் வசனத்துல சொல்றேன் பாருங்க. இந்த காரியமானது தீர்க்கதரிசியை மிகவும் தர்ம சங்கடமாக்கி தேவனுடைய சமூகத்துக்கு அவன் வந்தபோது மிகுந்த வெட்கத்தோடு முகம் சிவந்து நின்றான். மக்களின் ஒழுக்க நெறி தவறிய முறையானது அவரை மிகவும் பாதித்தது. இப்ப யார என்னண்டா தீர்க்கதரிசி யார பாதிச்சதுண்டா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கவனிங்க. மக்களின் ஒழுக்க நெறி தவறி முறையானது அவரை மிகவும், அதனால் அவன் தன்னைத்தானே அபிஷேகம் செய்து மயிரையும் தாடியையும் பிடுங்கி தேவனுக்கு முன்பாக மிகுந்த பாரத்தோடு ஜெபித்தார். மற்றும் சாயங்கால நேர பலியானது செலுத்தப்பட்ட போது அவர் ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து முழங்காலில் நின்றபோது ஜனங்களின் பாவத்தினாலே தேவனுக்கு முன்பாக அவருடைய முகம் சிவந்தது. பாருங்க, அதான் திக சொல்ற சிவப்பு விளக்கு பதியில் நிர்வாணமாக சுற்றி திரியவர்களுக்கு அவர் முகம் சிவக்கவில்லை. மற்றும் மோசமான இடத்தில் இருந்து சாராயம் குடிப்பவர்களுக்கு முகம் சிவக்கவில்லை. இதையெல்லாம் மிகவும் மோசமாக இருக்கலாம். ஆனால் அவரோ தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய பாவத்தின் நிமித்தம் முகம் சிவந்தார். தங்களை தேவனுடைய ஜனங்கள் என்று அழைத்து கொண்டு தாங்கள் விரும்புகிறபடி எல்லாம் செய்கிற ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தம் தேவனுடைய பிரசன்னத்தில் முகம் சிவந்து போகிற போதுமான அளவிற்கு தேவனை தங்கள் இருதயங்களில் பெற்ற இன்னும் சில தீர்க்கதரிசிகளே இன்று நமக்கு தேவையாயிருக்கிறது. இப்ப எஸ்ராவுடைய முகம் ஏன் சிவந்ததென்றா வெளியில இருக்கிற நிர்வாணமா இருந்த பெண்களை பார்த்தீங்க, சபைக்கு வந்து தாங்க கிறிஸ்தவர்கள், சபையிலே வளர்ந்தவங்க, இந்த ஞானஸ்தானம் பெற்றவங்கன்னு சொல்லி கொண்டு திரியிறாங்க. அவங்களை கண்டோனதான் இவனுக்கு என்ன செய்யுதுண்டா முகம் ஏன்னா சபையில வந்து ஒரு ராப்போஜனம் எடுத்து சபையில் அங்கத்தினவராயிருந்து இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க நடந்து கொண்டு அப்படி செய்யறவங்களுக்காக தான் இவன் முகம் என்ன செஞ்சிச்சா முகம் சிவந்து அவன் அழுகிறான், காரியத்தை செய்து கோவப்படுகிறான். ஏனென்றா அது வந்து வர்றபடி. இப்ப வராம நீங்க இங்க இருக்கிறவங்க வெளியே இருந்தா உங்களோட முகம் உங்களை நினைக்காது, உங்களோட முகம் என்ன செய்யாது நினைக்காது. ஏனென்றா வருகிறவங்களை குறிச்சுதான் தேவன் என்ன செய்யற ஒரு காரியத்தை ஏற்படுத்துற. ஏனென்றா அது தேவனுடைய காரியம். அப்ப அது இருக்கணும் உங்களுக்கு. அதான் வேதம் சொல்லுது, நீங்க பிழைண்டா பிழையன்று ஒத்துக்கொள்ளும். அப்ப நீங்க வந்து இருந்தோண்டு நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லக்குள்ளதான் அது கஷ்டமா இருக்கு. நீங்க ராப்போஜன் எடுக்கக்குள்ளேயே சபைக்கு வரக்குள்ள ஆண்டவரே நான் ஒரு பாவி, ஏன்னா தேவனுடைய வார்த்தையை விட்டு நான் மீறி நடக்கிற ஒரு மனிதன், எனக்கு இரக்கம் செய்யுமாடி ஜெபிச்சு அழுவீங்கண்டா அது நல்ல கார். ஆனா நீங்க என்ன செய்யறீங்கண்டா வந்து போட்டு அதே வண்ணமான அறிக்கை இல்லாம அப்படியே நீங்க எல்லாரும் நீங்க கடந்து போகக்குள்ள வந்து அது ஒரு ரட்சிப்பை கொண்டு வரா, அது ஒரு ராப்போஜனத்துல ஒரு மகிமையை கொண்டு வரா. விளங்குதா உங்களுக்கு? நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம். இதைதான் தேவன் விரும்புது. தேவன் வந்து ரட்சிக்க வந்தது பாவியர். ஆனா வந்து நீங்க நான் கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடாது. நீங்க அந்த நிலையில சில காரியத்தை நீங்க விட்டுவிட மட்டும். ஏன்னா நீங்க உலகத்துக்கு வெளிச்சம், நீங்க வெளிச்சமா இருந்துட்டு இந்த சட்டத்திட்டங்களை போக்காம உலகத்துக்கு உங்களை மாதிரிதான் நானும் இருப்பேன்னு சொன்னா நீங்க வெளிச்சம் இல்லை, நீங்க கிறிஸ்தவன் என்று சொல்லி நீங்க பைபாஸ் பண்ணப்பட்டு தான் வந்திருக்கிறீங்க. புரியுதா? ஆனா இந்த மெசேஜின் படி நீங்க வாழ போறீங்கண்டா நீங்க கிறிஸ்தவன்டா கிறிஸ்துவை போல. அப்ப உங்களோட அலங்காரம் சரியா இருக்கணும், உங்களோட உடுத்து சரியா இருக்கணும், உங்களோட மேக்கப் சரியாக இருக்கணும், உங்களோட எல்லா பேச்சுக்களும் வந்து சரியா இருக்கு. அது வர மட்டும் நீங்க வந்து என்ன இப்ப மறைமுகமா இருக்கலாம் உங்களுக்கு பாவம். அது தேவனுக்கு அது இன்னொரு ஆள் இடற மாட்டான். புரியுதா உங்களுக்கு? ரெண்டு இருக்கு. ஆனா வெளிப்படையானது வந்து ஏந்திர கல்லுக்கு வருது. புரியுதா உங்களுக்கு? மறைமுகமானது தேவனுக்கும் அவனுக்கு. அதை வந்து அவன் செய்யாட்டி அவன் வந்து தேவன் அந்த போறதுக்கு முன்பாக தேவனுக்குள்ள ஒப்புரவாக்கினா அதை தேவன் சிச்சையை கொடுத்தோ ஏதோ கொடுத்தோ அவர் என்ன செஞ்சிருவேர் காப்பாத்து. அது வந்து தேவனுடைய காரியமாயிருக்கு. ஆனா தேவன் வந்து
நீங்க வெளிப்படையானவர்களுக்காக தான் தேவன் பேசு. புரியுதா உங்களுக்கு? அதாலதான் நீங்க 800 மனிதனுக்கு இடரல் உண்டாக்குறவன் எந்திரத்தை கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுவது அவனுக்கு நலமாய். இன்னைக்கு உலகம் பார்க்கிற மாதிரி நீங்க நடந்து கொண்டு உலகம் உங்களை மெச்சிக்கு உலகத்துல நீங்க அழகுள்ளவளாக நீங்க காண்பிச்சு கொண்டு நீங்க அந்த நிலையில தேவனுடைய காரியத்துக்கு எதிராக இருந்துட்டு நான் ஒரு கிறிஸ்தவ, நான் இந்த செய்தியில இருக்கிறவனண்டா அது நீங்க வாங்க வரவேணாமட்டு யாரும் சொல்லல, வேதமும் அதை அனுமதிக்கு. ஆனா நீங்க கிறிஸ்தவன் சொல்லாம நீங்க அந்த வெளியில ஒரு 2 பேர் ஜெபிக்கிறாங்க. எப்படி? ஆண்டவரே உமக்கு வானத்து நோக்கி நான் பார்க்க உமக்கு தகுதி இல்லாத, எனக்கு அட்டவன் எப்படி? ஆண்டவரே வாரத்துல நான் என்ன செய்யறேன்னா பிரியோஸ். அப்ப அதனால நீங்க வர்றது தேவனுடைய கார். அது நீங்க வந்ததா, நீங்க பாவியா இருந்தாலும் வந்துட்டே இருங்க. நீங்க தேவனை தேடி, ஏண்டா அதுதான் உங்களை ஏன் நீங்க வாரீங்கன்றா உங்களை அதுதான் மீட்கேலுமென்ற நம்புறீங்க. ஆடு அதுதான் செய்யும். ஆடு பட்டிக்குள்ளேயே தான் இருக்கு. அது நிறைய காரியம் சொல்ல நான் முடிக்க போறேன் பாருங்க. நிறைய வடிவ ஆடை பெட்டியே சொல்றேன். ஆடுகளின் நல்ல மெய்ப்பன் என்ற செய் அது அதுலயே தான் இருக்கு. நோய்பட்டாலும் அதுக்குள்ளதான் இருக்கும், வருத்தப்பட்டாலும் பட்டிக்குள்ளதான் இருக்கும். ஏன்னா அப்ப அது பட்டிக்குள்ளேயே விழுந்து போக மேய்ச்சலுக்கு போகாம இருக்கக்குள்ள மெய்ப்பன் எடுத்து பார்ப்பான். ஏன்னா அதை பார்த்து அதே போல பரம மெய்ப்பனுங்களுக்கு இருக்கிற நீங்க என்ன வியாதியோ வருத்தமோ தேவனையே நம்பி அழுது இங்கே இருந்தா தேவன் உங்களை பராமரி. ஆனா நீங்க வெளியே இருந்தீங்கன்னா அவர் கொண்டுச்சு. அப்ப அதாலதான் என்ன ஆபிரகாமோட பாருங்க, அந்த 10 வருஷம் தேவன் கதைக்கையில பேச அங்க எகிப்துக்கு போயிட்டே இருப்பேன். அவர் சொன்ன என்ன நடந்தா நீ போக கூடாதுன்னா 10 வருஷம் அங்க இருந்துட்டு தான் வாரேன். வர மட்டும் தேவன் பேசவே. ஆனா எப்ப உள்ள வாரானா அப்ப பலிபீடம் கட்டக்குள்ள தேவன் வார். அப்ப அதான் திகழ் சொல்லி நீங்க சுய தேசத்துக்குள்ள வராத மட்டும் தேவன் உங்களோட பேசு. சுய தேசம் என்பது வார்த்தை, பரிசுத்தாவி. அன்னைக்கு காணான், இன்னைக்கு அது பரிசுத்தாவிக்கு அடையாளமா இருக்கிறது வார்த்தைக்கு. நீங்க வார்த்தைக்குள்ள வராத மட்டும் தேவன் என்ன செய்ய மாட்டேன், இடைப்படவே மாட்டேன். ரைட், ஒரு கன்ஃபியூஸான காரியம், அதை சொல்லி நான் முடிக்கிறேன். அப்ப பாருங்க, ஒரு கதை உண்டு. தீர்க்கதரிசி என்ன சொல்றேன்டா, ஒரு மனிதனுக்காக அவர் ஜெபிக்க போறேன், ஒரு ஸ்திரீ என்று நினைக்கிறேன், கணநாள் நீண்ட கால். அப்ப ஜெபிக்க போக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ஸ்திரீக்கு ஜெபிக்கக்குள்ள அவ என்ன செஞ்சிட்டா, சுகமாயிட்டு. அப்ப அவங்களோட அம்மாவும் மகள். அப்ப அந்த காரியத்துல இவ வைத்தியசாலை இருக்க என்ன வீட்டுக்கு வரையில. அப்ப இவ சுகமாயிட்டா, ஆனா உடனே வெட்ட மாட்டான் அந்த காரியம் போகல. அப்ப அம்மா பார்க்க வரக்குள்ள மகள் சொல்றா, அம்மா நான் வீட்டுக்கு போறேன். அப்ப அம்மா சொல்றா, ஓ நீ வீட்டுக்கு தான் போற, ஏன்னா நீ டிக்கெட் வெட்ட போறாங்க. அப்ப அவ சொல்றா, இல்லம்மா நான் அங்க போறேன், தேவனுடைய பரம வீட்டுக்கு போக. அப்ப அதே மாதிரி அவள் சொல்லி என்ன செய்தான்னா மறிச்சு. அப்ப அந்த மரித்த பிற்பாடு பாத்தீங்கன்னா இப்ப தீர்க்கதரிசிக்கு என்னன்னு புரியுது இல்லை. இப்ப சுகமாயிட்டா மறிச்சிட்டார் 2 நாள். அப்ப என்ன காரியம் என்று பார்க்கக்குள்ள இவர் தேவனோட போராடி பிறகு 5 மாசம் மட்டும் தேவன் சொல்லல. 5ஆவது மாசத்துக்கு பிறகு ஒரு தரிசன காற்று இவர் குளிக்க போக்குள்ள இவளை என்ன செய்யிருக்காண்டா, சாக கிடந்து அந்த இடத்துல தப்பினோன்னா அப்ப அதுக்கு பிறகுதான் அந்த அம்மா அதை சொல்லும். அப்ப அதுக்கு பிறகுதான் தேவன் சொல்றேன் என்னண்டா, அவைக்கு முன்னமே உயிர் ஆபத்திலிருந்து நான் ஒரு தருணத்தை கொடுத்து பாதுகாத்த நான், ஏனென்றா இனி எனக்காக நடக்கணும். அந்த கெப்ல இவ தேவனை விட்டு தூரம் போனபடினாலதான் இது 2வது ஆளை தேவனுடைய காரியத்துல அந்த நிலைக்குள்ள சாகரத்துக்கு தான் தேவன் கொண்டு போனேர். ஆனா நீ ஜெபிச்சபடியாதான் ஆளை குணப்படுத்தின. விளங்கிடவங்களுக்கு. அப்ப ஒரு காரியத்துல நம்ம சுகப்படுத்தக்குள்ள நாம எத்தனை பேர் ஒவ்வொரு வருஷம், இது பழைய வருடத்துக்காக நான் சொல்ற காரியம், நாங்க தேவன் எங்களோட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ தரம் எங்களை நாங்க நாங்க இல்லாட்டி செத்து போயிருப்போம். எனக்கு சொல்லியிருப்பேன் தான், நம்ம இல்லாட்டி இன்னும் காரியம் ஆனா அந்த ஜீவனை கொடுத்த தேவனை நீங்க தேவனுக்காக நடந்து வாரீங்க, தேவனுக்காக தொடர்ந்து வாரீங்களான்றதை நீங்க சிந்திச்சுப்பா.
அப்ப அதனாலதான் தேவன் சுகப்படுத்தினால அது 2 நாள்ல செத்துட்டு. அது ஏனென்றா தீக்கரிசிக்காத அதையும் அவர் சொல்ற, நீ அதுக்கு பிறகு அவர் அழுகு, ஆண்டவரே நான் உம்மோட சித்தத்துக்கு விரோதமா நான் ஒரு காரியத்தை அவர் ஏனென்னா முன்னுக்கு இதை நீர் சொல்லணும், நீருக்கு கடன் பட்டு இருக்கிறீரண்டு பைபோஸ் பண்ற. ஏண்டா இது எனக்கு விளங்குது இல்லை, ஏன்னா கேட்பாங்க தானே சுகமாயினோன்னு. சாக போனவதான் சுகமாயின், ஆனா கொஞ்ச 2 நாள்ல ஏறக்குரிய 2 நாள்ல செத்துட்டான். அப்ப இவருக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு தானே, என்னடா சுகமாயிட்டு சாகுறான்னு பார்த்தா அது அங்க இருக்கா தேவன் சாக போனதை காப்பாத்தி எனக்கா நீ சொல்லியிருக்கா நான் உமக்கா வாழுவன். ஆனா அதுக்கப்புறம் வாழாதபடினால என்ன செய்யறேன்டா தேவன் 2வது சிச்சையை போகல இங்க நடுவுல ஒரு தீக்கசி போந்து அவைக்கு ஒரு சுகத்தை கொடுக்குது. அதான் ஏண்டா தேவன்டா மனிதர் எதை கேட்டாலும் தேவன் செய்வார். ஆனா அதுல சித்தம் இருக்கு, பரிபூர்ண சித்தம். ஆனாலும் தேவன் என்ன செஞ்சா அதை அந்த டைம் அவர் முடிச்சு. அப்ப அதே போலதான் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒவ்வொரு நன்மையை செய்து இந்த நிமிஷம் மட்டும் அவர் என்ன செஞ்சிருக்கிறார், கொண்டு வந்த தேவனாயிருக்கிறார். அதனால உங்களுடைய முகங்கள் தேவனுக்குள்ளாக பாரப்பட வேண்டும். அது நீங்க ஒவ்வொருவரை வைக்கிற நேசம், அது உங்களோட சுபாவம். இப்ப நான் ஏன் இந்த காரியம் இப்ப எஸ்ரா அந்த நிலைக்குள்ளாக ஜெபிக்கும் போது இந்த ஆடுகள் எல்லாம் என்ன செஞ்சுட்டு அந்த ஜனம் எல்லாம் அவங்க ஒன்று கூடிட்டான். புரியுதா அவங்களுக்கு? ஏனென்றா அவன் கூப்பிடு, ஆனா இவனுடைய அந்த குமுறலானது ஜனங்கள் எல்லாரையும் என்ன செய்தது, ஒன்று கூட்டியது. ஏனென்றா அது அவங்களுடைய இயல்பாயிரும். அப்ப அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களோட வாழ்க்கையிலும் தேவனுக்குள்ளாக பாரப்பட்டு ஜெபித்து தேவனை தேர்ற உள்ளம் வராத மட்டும் இந்த சபையானது என்ன செய்யாது, சீர்படாது. அது எண்ணம் இழக்கப்பட்டு அது எண்ணம் மறித்த நிலையில தான் அது என்ன செய்யும், கடந்து போய் கொண்டிருக்கு. ஏனென்றா அந்த நிலைக்குள்ளாக அந்த ஆடாக நீங்க செயற்படாத மட்டும் எந்த பிரயோஜனம். நீங்க தேவனை தேடி அந்த பாரம் உங்களுக்குள்ள வரக்குள்ள இப்ப அவனுக்கா இருந்திருக்க, எஸ்ரா அவனுக்காக இருக்கலாம், தானியல் அவனுக்காக இருந்திருக்கலாம், நெகோமியா அவனுக்காக இருந்து. ஆனா யாரும் அவங்களுக்காக, இப்ப எஸ்டர் அவைக்காக இருந்த அந்த வெளி இவ பாதுகாப்பா தான் இருக்கு. ஆனா அவ யாருக்காக இருந்தாண்டா அந்த தன்னுடைய இனத்துக்காக இருக்கு. அப்ப அதே போல ஆடுகள் தங்களுடைய இனத்துக்காக ஒற்றுமைக்காக இன்னொருவருக்கு நிழல் கொடுக்கறதுக்காக அது மற்றதுக்கு பக்கத்துல போய் நிற்கும். குளிரார இருக்கிறதுக்கும் ஒட்டிட்டு நிற்கும். ஏனண்டா அது தன்னை ஒருவருடைய வெப்பம் ஒருவரை எண்ணம் உந்துதல். அதான் வேதம் என்ன சொல்லுது, இருவர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். அப்ப நாங்க ஒருமனப்படுகிற வேலையில தான் அங்க வல்லமை உண்டாகும். ஆமே. அப்ப ஏனண்டா இது எல்லாம் சொல்லி கொடுக்க தேவையில்லை. இதெல்லாம் ஆடுகளின் சாயல்கள், குணாதிசயம். அது எப்பயுமே அந்த டைம் அந்த மெய்ப்பனை அது என்ன செய்து கவனித்து கொண்டுதான் இருக்கு. எங்க இருந்தாலும் அதுல எல்லா காரியங்களும் அந்த நிலையில இருக்கும். அப்பதான் அது உண்மையான தன்மையை பெற்றுக்கொண்டு அது ஆசீர்வதிக்கப்படும். அதனால கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஒரு நிமிடம் நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். நன்றி கர்த்தாவே, மக்கு சோத்திரம் ஆண்டவரே, சர்வல்லவரே, கோடான கொடி சோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, மக்கு சோத்திரம். மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திலே ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். ஆண்டவரே, ஆடுகளின் சுபாவங்களை குறித்து இந்த நேரத்திலே நாங்கள் பேசினோம். ஆம் கர்த்தாவே, நிச்சயமாக உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை நீர் அறிந்த தேவனாயிருக்கிறீர். நிச்சயமாக ஆண்டவரே, ஒரு மனிதனுக்குள்ளாக அந்த பாரம், அந்த எஸ்ராவுக்குள்ளாக அந்த பாரம் வந்த வேளையிலே எல்லா ஜனங்களும் அதுக்கு நோக்கி வந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் ஆடுகளாய் இருந்தபடினாலே. அதே போல கர்த்தாவே, ஒரு மனிதனுக்குள்ளாக நீர் ஆண்டவரை அனுப்புகிற ஒரு மனிதனுக்குள்ளாக ஒரு பாரம், ஆண்டவரே ஒரு எழுப்புதல் அங்கே வரும்போது உண்மையான ஆடுகள் இருக்கும் என்றால் அது எல்லாமே ஒன்றாக வரும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்டதான காரியங்களை நீர் பெருக பண்ணுகிற தேவன். நிச்சயமாக அந்த சூழலை நீர் ஏற்படுத்துகிற தேவன். ஏனென்றால் என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று சொன்ன தேவன். நிச்சயமாக உம்முடைய வார்த்தையை நடுங்குறவனை நீ நோக்கி பார்க்கிற தேவன். அதனால் இந்த இடத்திலும் உமக்கு பயப்படுகிற ஜனங்கள் இருப்பார்கள். ஆனால்
நீர் அவர்களை நோக்கிற தேவனாயிருக்கிறீர். அதனால் இந்த வேளையிலே ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, விசேஷமாக வந்த சௌரிய உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவரோடு உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். நிச்சயமாக ஆண்டவரே, என்னிடத்திலே வருகிறவர்களை நான் புறம்பே அனுப்புவது இல்லை என்று நீ சொல்லியிருக்கிறீர். அதனாலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன். அந்த வண்ணமாக ஆண்டவரே, அந்த சவுடைய வாழ்க்கையிலே இருக்கிற அந்த பலவீனம், சோர்வுகள் கத்தாவே, உடம்பெல்லாம் அந்த எரிவுத்தன்மை ஏற்படுகிறதாக, அதே நேரம் ஆண்டவரே நித்திரையின்மை, அப்படியாக உடம்பெல்லாம் வலி ஏற்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் எல்லா வியாதிக்காக, எல்லா பிசாசினுடைய வல்லமைக்காக மரித்த தேவன் இந்த வேளையிலே நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறபடினால், எல்லாவற்றையும் நீ ஜெயங்கொண்டபடினாலே இந்த வேளையிலே நீர் அந்த சௌரிக்கும் அந்த ஜெயத்தை கொடுத்து கத்தாவே நீர் வழி நடத்த போற கிருபைக்காக உமக்கு சோத்திரம். சௌரை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். இந்த வேளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீ செய்த ஒவ்வொரு நன்மைக்காக உமக்கு சோத்திரம். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். பரமண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக்கொள். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவில்லை. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.